பீமா மற்றும் பலராமர் இவர்களில் யார் பலசாலி? பீமன் வாயுவின் மகன். மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி 10,000 யானைகளின் பலம் அவரிடம் உள்ளது. மறுபுறம் பலராமர் விஷ்ணுவின் தசாவதர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். பகவான் விஷ்ணுவை பார்க்கடலில் தாங்கும் சேஷநாகனின் அவதாரம். பலராமர் பிரலம்பன், தேனுகா போன்ற வெல்ல முடியாத அரக்கர்களை தனது முஷ்டியால் அடித்துக் கொன்றார். குவலய பீடா என்ற பிரம்மாண்டமான யானையை தன் முஷ்டியால் அடித்து நினைவிழக்கச் செய்யும் வல்லமை படைத்தவர். பலராமர் மதுரா நகரில் ஜராசந்தனை 17 முறை சிரமமின்றி தோற்கடித்தார். அதே ஜராசந்தனை ஒரு மல்யுத்த போட்டியில் பீமனால் தோற்கடிக்க முடியவில்லை. 14 நாட்கள் நீடித்த மோதலுக்கு பிறகு சண்டை தேக்கமடைந்தது. இறுதியாக பகவான் கிருஷ்ணர் ஜராசந்தனை கொல்வதற்கான வழியை பீமனுக்கு வெளிப்படுத்தினார். பகவான் கிருஷ்ணரின் அறிவுறுத்தலுக்கு பிறகே பீமனால் ஜராசந்தனை அடக்க முடிந்தது. ஹரிவம்சத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி பலராமர் பீமனை ஒரு மல்யுத்த போட்டியில் தோற்கடித்தார். மல்யுத்த போட்டியின் முடிவுக்கு பிறகு பலராமரின் சீடராக பீமன் முடிவு செய்தார். சிவபெருமானின் ஜுரமான ஜ்வராவின் சக்தியை தாங்கும் அளவுக்கு பலராமர் சக்தி வாய்ந்தவராக இருந்தார். பார்க்கடலில் மகாவிஷ்ணுவையே சுமக்கும் சேஷநாகனை விட சக்தி வாய்ந்தவர் எவரும் இருக்க முடியாது. பலராமர் சேஷநாகரின் அவதாரம் மற்றும் பீமனை விட